பாப்பா சந்தையிலேருந்து பாவக்காய் வாங்கின்னு வந்தியா? என்ன பண்ண போகிறா? பாவக்காய் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே கிடக்குது. ஃப்ரிட்ஜை செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டோமா? ஆமாம், அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வாரம் 2 வாரம் பாவக்காய் தொக்கா வேணா நீ செஞ்ச அந்த மாதிரி தான் இருக்கும். நான் நீ வந்து பாவக்காய் ஃப்ரை பண்ணுறேன். பாவக்காய் ஃப்ரையா? டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் மாதிரி பண்ணுறேன். கடைக்கெல்லாம் போனால் பாவக்காய் அந்த மசாலா போட்டு சாப்பிடுவாங்க, பொரிச்சு போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறேன். நான் சாப்பிட்டது இல்லையா? நான் செய்கிறேன், நீ சாப்பிட்ற. சரியா? சரி சரி, எனக்கு வேலை மிச்சம் பண்ணால் சரிதான். சரி, ஓகே. சிப்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இன்னமும் நான் குடஞ்சின்னுக்கிறேன். ஆமாம், என்ன பண்ணுறது? வீட்டில் வந்து வெஜிடபிள் கட்டு அந்த ஸ்டாண்டு வாங்கினா வாங்க மாட்டேங்கிறா. மூஞ்சியை பாரு. ஐயோ, வேறு மூஞ்சி யூடியூப்பில் கட்டும்போது நல்லா சிரிச்சுனே காட்டு பாப்பா. ஐயோ வேணாம், நீ மறைச்சுனே இரு. நான் கடைக்கு போகும்போதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், வாங்க பாப்பா ஸ்டாண்டு கட்டு. காசு இல்லை என்கிட்ட. ஆமாம், புது காசில் என்ன பண்ணுறா? வாயில் போட்டு தண்ணி ஊற்றினேன். இந்த பாரு, பாவக்காய் வாங்கி பாரு, அப்படியே விட்டுச்சு. பழுத்துக்கிற நிலையம் காய் போயிடுது. காசு என்ன மரத்துலையா காய்க்குது, இல்லை கொடியில் காய்க்குதா? ஏன் பாப்பா இப்படிலாம் பண்ணுறா? அப்படியே விட்டா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவா. அதனால சரி, நானே நம்மளா செய்யலாம். சரி புடி, நான் கிளம்புறேன். புடி, நான் கிளம்புறேன்ட்டேன். என்னை திட்டினே இருக்கிறேன், நான் இருக்க மாட்டேன் இதோட. புருஷன் நான் திட்டுறதும் பொண்டாட்டி நான் வாங்குறதும் வாழ்க்கையில் சகஜம். சரியா? புடி, நான் கிளம்புறேன். கோச்சின் புடி, ஒன்றும் தேவையில்ல, போ போயிடுன்ட்டார. மூஞ்சி இப்போ நல்லா என்னை திட்டணும்னா அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது. அல்வா சாப்பிட்றேன் நான் இந்த டைலாக் சொல்லிவிடு, அல்வா சாப்பிட்றேன்னு. சரசரன்னு கட் பண்ணு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பாவக்காய் கட் பண்ணது இல்லாமல் வேறலையே கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னை திட்டினே இருந்தல, கடவுள் தண்டனை கொடுத்துட்டார். பாவக்காய் நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்க. எப்படி இதை வந்து என்ன பண்ணணும் இப்போ? இதை வந்து அப்படி நம்ம வந்து நார்மலாக வந்து 65க்கு மசாலா போடுவோம்ல, அந்த மாதிரி 65க்கு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கலாம். அதை நான் சொல்கிறேன், நீ சொல்லாத. நீ செஞ்சுட்டு நீயே சொல்லக்கூடாது. நான் செய்யறதை எப்பவுமே குறை சொல்றதே வேலையாவே இருக்கட்டும். சரி போ போ, மணி ஆகுது, வேலை ஆகட்டும். என்ன பண்ற? சில்லி பவுடர், கரம் மசாலா, 65 பவுடர். ஓ, சிக்கன் 65 புரட்டாசி மாதம் போட முடியாதுங்கிறதால நீ பாவக்கால 65 போட்டு தர போற. எஸ். முதலில் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்துக்கொள்ளவும். ரொம்ப ஜூமா தெது மூஞ்சி. கேமராமேன் சரியில்லைல்ல? தெரிஞ்சா சரி. நீ புடி, நான் கிளம்புறேன். குளிக்கத்துக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். குளிக்கிறதுக்கு குளிக்க வேண்டாமா? நீ தான் கூட இருப்ப. சண்டே ஒரு நாள் லீவு கம்பெனி, அன்னைக்கு லீவ் விட்டா நான் குளிக்க. எல்லாத்துக்கும் லீவ் விட்டுறாடி. டெய்லி தான் குளிச்சிங்கன்னா வாரத்தில் 6 நாள், ஒரு நாள் லீவ் விட்டா தான் நான். சரி, உன்னை காமிச்சுன்னா பிரயோஜனம். கிண்ணத்தில் என்ன போட்டுக்கிற? பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கடல மாவு போடணும். பைத்தியம். 65 பவுடர் கொஞ்சமா போடணும். இவ்வளோ இருக்குது, கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர்,
கலருக்கு வீட்டில் இருக்க சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா. என்னடி எல்லாம் ஒன்று மாதிரி. உன் கையில் என்னமோ பச்சை குத்தி நல்லா தெரியுது. அது என்ன பச்சை குத்திக்குதுன்னு தெரியாதா? எனக்கு தெரியும், அவங்களுக்கு அப்புறம் 65 பவுடர் லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு போட மறந்துடாத. அதுக்கப்புறம் வந்து கடல மாவு, பாவக்காயெல்லாம் பிடிக்கிறதுக்காக. பாவக்காவா அது பிடிச்சி வச்சுக்குமா? ஐயோ கீழே இறச்சிட்ட பத்தியா? அதை க்ளீன் பண்ணி தான் நீக்கிரி என்ன பண்ண? நான் பண்ண மாட்டேன் போ. ஒழுங்கு மரியாதையா யார் என்ன சமையல் செய்கிறாங்களோ அவங்க தான் பண்ணணும். ஏய் குழந்தைங்க வாங்கல கடலமா ஆட்டியை போட்டு வந்துட்டியா? இப்பதான் கவனிக்கிறேன் நானே. அந்த குத்ததே நீ தானே. உன்னை கேட்டாங்களா? தயிர் உன்னை கேட்டாங்களா? அண்ணன் கேட்டாங்களா உன்னை? என்ன மட்டும் நீ அப்படியே மூக்கு உடைக்கிறல்ல, அதான் உன்னை நான் மூக்கு வச்சிட்டேன். அப்படியே நல்லா மேக்ஸ்வெல் மாதிரி மிக்ஸ். ஏய் உப்பு போடு. ஏய் உப்பா பி உப்பா? ஏய் உப்பு அடுத்து பாருங்க இப்படி இருக்கு பார்த்தீங்களா? கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குமா? உப்பு வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். வெல்லம் ஒரு ஃபோனை வந்து கேப்சர் பண்ணவே விட மாட்டேங்கிற. குறுக்க வந்துடணும். நீ அதுக்கேற்ற மாதிரி நிற்கணும். நான் ஒரு இடமா தான் நிற்பேன். நான் உன் ட்ரெஸ்ஸு தான் வந்து போகுது போ. என்னை திட்டாத வீடியோவை பார்த்துட்டு. நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா, புருஷன் நான் திட்டுறதும் பொண்டாட்டினா வாங்குறதும் இதுக்கு இதெல்லாம் இருந்தது. கடவுளே என்னை காப்பாற்றுப்பா சீக்கிரமா. எவ்வளோ நாளைக்கு தான் நீ என்னை திட்டினே இருப்பா? நாள் தான் திட்டானா ரிவெஞ்சா? என்ன அள்ளி அள்ளி போட்டுருங்க. நீ என்ன திட்டுறல, நீ நான் ஒன்றும் திட்டுறேன். ஓகே இட்ஸ் ஓகே. ஒத்துக்கிறல திட்டுறேன்னு. நான் உன்னை திட்டுறதுனா இல்லைன்னு சொல்லலையே. என்னங்க சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க வீடியோல, இதுக்கப்புறம் நம்ம மாமா கூப்பிடுவானு. யாராவது நீங்க எங்க இருக்கிறீங்க? அதுக்கு நான் பார்த்துனதுக்கு அப்புறம் தான் மாமா. ஏன் மறந்துட்டேன் சொன்னது. ஏதோ என்ன மறக்கலையா? உன்னை மறக்க முடியுமா? அடிதாங்கிய இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது அப்படியே கில்லி விஜய் மாதிரியே இருக்கிற. ஹரிச்சந்திர சொல்லு பொண்ணு போய்க்காதே. தப்பு தான், மன்னிச்சிடு. சொன்னது தப்பு தான். ஐயோ களிமொத்த. இப்போ என்ன பண்ண போற? உப்புக்குது காரம் தான் போகணும். உப்பு கட்டாயுதா? என்ன தண்ணி ஊத்துற? எங்கள் வீட்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து செப்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறோம். சொம்பு குண்டா அதுக்கு மூடி எல்லாம் செட்டாக யூஸ் பண்ணின்னு இருக்கோம். ஏன்னா செப்பில் தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன ஒன்று கலர் மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி தொலைக்கணும். இங்கே டெய்லி தொலைக்க மாட்டேன்றாங்களே, வாரத்துக்கு ஒரு தடவை தொலைக்கிறாங்க. மாதிரிலாம் போய் சொன்னோன்னா அவ்வளோதான். நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செப்பில் இது ஒன்றுனா நம்ம டெய்லி தொலைக்கணும்ல, டெய்லி தொலைக்க மாட்டேன்றாங்க. அதுவும் என்ன தொலைக்க விட்றாங்க. ஓ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகினே. சரி ரெடி பண்ணிட்டேன். அந்த பக்கத்தில் ஷிங்கில் பேர் சாமான் இருக்குதுல்ல, அதை மட்டும் தேய்ச்சி வச்சிடு. நான் ஒரு நாள் எனக்காக வேலை செய்ய மாட்டியா? உனக்காக நீ உட்காந்த இடத்துல உனக்கு கால் அமைக்க விட்ற, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, எவ்வளோ வேலை செய்கிற உனக்காக. நீ எனக்காக இதை செய்ய மாட்டியா? ஏய் சுச்சோ, நீ கேட்டோன்னே தண்ணி எடுத்துன்னு வந்து தரனா இல்லையா? ஏதோ கால் அமுக்குறேன்னு சொன்னேன். ஓகே கால் அமுக்குறேன், அதோட திட்டிக்கிட்டே கால் அமுக்குவ. இதெல்லாம் நானா ஒன்னா வேலைக்காரியா அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே கால் அமுக்குவேன். தண்ணிலாம் எப்போ தான் கொடுத்துக்கிற? தண்ணி கொடுக்கல, துவைச்சு வைக்கிறோம். தண்ணி கொடுக்கல, கொடுத்ததே கிடையாது. நீ குழுவாத.
சரி இனிமே கொடுக்குறேன். சாமா மட்டும் தேய்ச்சிடு. தங்க அழுகுறாரு, நம்ம போய் பார்த்துட்டு வரேண்ணே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மசாலா போட்டாச்சு. ஸோ மசாலா போட்டு ஒரு 1 hour or 2 hours அப்படியே நம்ம வந்து ஊற வச்சோன்னா, ஸோ நமக்கு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் மசாலாலாம் போட்டு. ஆமாம், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் மசாலாலாம். நான் பாவக்காய் சிப்ஸ் ரெடியா இல்லையா? நல்லா ஊறி இருக்கு. இப்போ எவ்வளோ நேரம் ஊறிச்சு? அது ஊறிச்சு சுமாராக 1 மணி நேரம் ஊறிச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் போடுறோம். அப்படின்னா எவ்வளோ நேரம் ஊறி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படி தானே? நல்லா வருமா? நல்லா வரலாம், சாப்பிட்றேன் தானே அது. எனக்கா? சரி பரவாயில்ல. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். இதையாச்சும் எடுத்து பண்ணி தரேன், எனக்கு அதுவே போதும். நூடுல்ஸ் சாப்பிட வந்துட்டாரு. நூடுல்ஸ் வாயிலே போடுன்றான். இது நூடுல்ஸ்னோடனே எனக்கு நூடுல்ஸ் சாப்பிட நம்மளாம் ஆசை வந்துச்சு. கேஸ் மேலெல்லாம் சிந்தாத்த, அது பேரு சிந்தி வச்சுக்கிற பேரு. ஸ்டூபிட். புடி 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 அரமனை. ஒரு நண்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள மேஞ்சு நிற்குது. குழந்தைய உள்ள மேஞ்சு நிற்கிறாரு. தங்க அம்மா மாதிரியே ஆராய்ஞ்சிங்கிறீடா. உள்ள போய் என்ன பண்றாரு? அவர் கரெக்டாக தான் பார்க்குறாரு இடம். என்ன பாவக்காய் மட்டும்தான் தனியாக வருது? ஆமாம், நம்ம வந்து மசாலாவில் பவுடர் கம்மியாக போட்டுட்டோம். எண்ணெய் பாத்திரப்பா, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ போடணும், அதுக்கேற்ற மாதிரி. கொஞ்சமாக நான் 2 போட்டா நீ 10 நாள் ஆகும் அது வேக வைக்கிறதுக்கு. பாவக்காய் வெந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தட்டுருக்கா? எடுக்குவா? பார்த்துன்னா சுற்றி சுற்றி பண்ணுறா. 2 கையில் வேலை செய்யணும்னா அப்படிதான் இருக்கும். மசாலாவே காணும். பார்த்து இங்கேருந்து தூக்கி தூக்கி போடுறா. பொறி தெரியுமா தெரியாதா? பாவக்காய் ஃப்ரை ரெடியா? ஸ்மெல் எப்படி இருக்குது? கம்ம கம்மான்னு இருக்குது உண்மையாவே. சூப்பர் அம்மு. பாவக்காய் கடை போட்டுடலாமா? அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்கு பாப்பா? பாவக்கானா கசப்பா இல்லாத வேற எப்படி இருக்கும்? லைட்டா இருக்கா அதிகமா இருக்கா? ஆமா, அப்படிதான் இருக்கும். தேங்க்யூ. கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சிப்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன். என் பாப்பா பார்க்குறீங்க, கால் மேலே கால் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. நாங்கள் போயிட்டு பாவக்காய் சூடாக இருக்குது, பாவக்காய் ஃப்ரை சாப்பிட்றோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லா இருக்குது. பாவக்காய் பிடிக்காதவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்ருங்க, பேசாமல் தூக்கு பண்ணி சாப்பிட்றது. இன்னும் கொஞ்சம் வேகணும்ல, பொரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.